வாங்கிக்கோ. சரியா பார்ப்போம். பாய் பாயா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிஜிலி கார்த்தி. என்னடா வீடியோ போட்டு ஆளவே காணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெறித்தனமான வீடியோ கொடுக்குறது வாங்க வெறித்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சொன்னால் நம்பவா போகிறீங்க? எனக்கு தலைவலிக்குது. நம்ம ஆள வந்துருச்சுங்க. சரிடா, இன்னைக்கு என்னடா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சன்னா ஸ்டோர் வாங்க போகிறோம். சன்னா ஸ்டோர் எங்கெல்லாம் போகிறோம்னா பேனா வாங்க போகிறோம். பேனா வாங்க சன்னா ஸ்டோரா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. அந்த பேனா வாங்கி என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டால் அதில் வாங்குற கதையே இருக்குது. என்ன விடு, இந்த ஒரே தடவை எனக்காக ப்ளீஸ். சரி ஓகே. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போதுங்க 5th வரைக்கும் ஒரு லெட்டு பேனா தாங்க யூஸ் பண்ணுவோம். அப்புறம் 6th மை பேனா எழுதணும்னு வரும். ஆனால் பேனாலேயும் எழுதலாம் லெட்டு பேனாலே. ஆனால் மை பேனா தான் திக்காக இருக்கும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கும். ஆனால் நான் 12th முடிச்சு காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல பேனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லைங்க. ஏதோ ஒரு பேனா வச்சு சமாளித்து எழுதிக்கிறேன். ஓகே, இதை வச்சு சமாளிச்சிடலாம், ஒரு மணி நேரம் சமாளிச்சிடலாம். ஒரு சேஃப்டிக்கு இன்னொரு பேனா வாங்கி வச்சுக்கிட்டு அதை இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு சமாளிச்சுக்கலாம். இப்படி தாங்க எக்ஸாம்பிள் நான் சமாளித்து எழுதினேன். இது வரைக்கும் நான் எனக்கு ஒரு நல்ல பேனா கிடைக்கவே இல்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு 6th ஒரு 60-70 பேனா வாங்கிட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு பேனா எனக்கு கிடைக்கலங்க. ஹீரோ பேனா வாங்கிட்டேன், ஃப்ளேவர் பேனா வாங்கிட்டேன். இது கூட நல்லா இல்லைங்க. என்ன சொல்றது, அப்போலாம் காசு இருக்கும் 20 ரூபா 30 ரூபா பேனா. சரி பெரிய பேனா வாங்கலாம்னு போய் பார்த்தோம்னா என்ன சொல்றது, காஸ்ட்லி பேனா வாங்கினாலும் நல்லா இருக்காது. அதுக்கு 10 ரூபா பேனா போய் 2 வாங்கிடுவாங்க. சரி அப்படியாச்சும் அது நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த நிப்பு மட்டும் தனியாக வாங்குவாங்க, 1 ரூபாவோ 2 ரூபாவோ இருக்கும். அதை வாங்கி எழுதுவோம், அதுவும் நல்லா எழுதாது. கடைசியாக என்ன பண்ணுவோம், திக்காக எழுதணும் அப்படின்றக்காக அந்த நாக்கட்டை இருக்குல்ல, நாக்கட்டைன்னு தான் சொல்லுவாங்க. அதில் பிளேடை வச்சு கோடு போட்டெல்லாம் எழுதி பார்ப்போம். எப்படியோ எழுத வச்சு எக்ஸாமுக்கு போயிடுவோம். அங்கே போனால் அங்கே ஸ்டக் ஆகி நிற்கும். இதெல்லாம் நான் யார்கிட்ட சொல்ல, அந்த கஷ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் படுவாங்க. ஆனால் நான் வாங்கி கொடுக்குற அந்த 10 பேனா ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ள மாதிரி இருந்துச்சுன்னா அது ஓகே தான் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கி தர போகிறேன். 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாங்கி தர போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேன் எனக்கு தெரியலை. பார்ப்போம், வீடியோ எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அவுட்புட் நல்லா பயங்கரமாக நான் கொடுக்குறேன். ஓ நீ அப்படி பேனாவால் நான் புக்கை படிச்சனோ இல்லையோ பேனாவை படித்ததாங்க அதிகம். எப்பயுமே படிச்சதுனாலே ஐயோ பேனாக்கு எங்கே போவேன். எங்கள் அக்கா பேனாலாம் ஒரு அட்டையை போட்டு எழுதிருக்கீங்க. எங்கள் அக்கா என்ன பண்ணுவா, ஒரு சாட்சி எழுதுவான். அந்த சைடு மட்டும் நிப்பு மட்டும் கரைஞ்சிரும். நானும் சாட்சி எழுதினாதான் நல்லா எழுதுற மாதிரி இருக்கும். இருங்க, நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐயோ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வந்துட்டேனே. அதுதான் அக்கா பேனா எழுதுவீங்க. அதுலேருந்து அக்கா பேனா எடுக்கிறதே இல்லை. ஒரு சைடு சாட்சி வச்சாதாங்க அது நல்லா எழுதும். நமக்கு சாட்சி வச்சதே எழுதுறது கிடையாது. நேராக எழுதுவோமா, நல்லா எழுதுதா, இல்லாட்டி விட்டுருவோம், அவ்வளோதான். என்னடா ஸ்கூல் லைஃப் எல்லாம் பற்றி பேசுன்னு பார்த்தா நீ என்னடா ஸ்கூல் ஸ்டூடெண்டான்னு கேட்டால் நான் 2014 ஸ்கூல் முடிச்சுட்டேங்க. நான் வண்டி ஓட்டும் போது இந்த மாதிரி ஒரு ஊருக்குள்ளே வரும்போது பார்த்து வரணுங்க. எப்படியும் உள்ளால வருவாங்க, நம்ம பார்த்து சேஃபாக போகணும். எந்த சைடு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்து போகணும். அதே டயத்தில் ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இப்படி வச்சோம்னா பின்னாடி இருந்து வரவே நம்ம தட்டி தூக்கிட்டு போயிடுவோம். அதனால பார்த்து சேஃபாக போங்க. பேனாவே இன்னொன்று ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருங்க. காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டு தாங்க, நல்ல ஃப்ரெண்டாக. நான் எப்பயுமே பேனா கொண்டு போகிற பழக்கமே கிடையாது. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் டயத்தில் பேனா கொண்டு போகிற பழக்கமே கிடையாது. யார்கிட்டயாச்சும் போவேன், யாராச்சும் 2 பேனா வச்சுருப்பாங்க, வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் எனக்கு ஒரு பேனா கிஃப்ட் பண்ணாங்க. எதுக்காக கிஃப்ட் பண்ணாலும் எனக்கு தெரியலைங்க. அந்த பேனா இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். அந்த பேனாவை பார்க்கும்போது அவனாவே தான் வரும். பேனா தீர்ந்துருச்சு, ஆனால் இருந்தாலும் அவனாவே நான் வச்சுருக்கேன். இப்படி ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குங்களா, இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. அந்த வேலை என்ன, நீ என்னடா வளவலன்னு பேசுனா அங்கதாங்க போய்கிட்டு இருக்கோம். சன்னா ஸ்டோர் போறோம், பேனா வாங்குறோம், தட்டி தூக்குறோம்.
ஓகேங்க, ஃபைனலி நம்ம சரணா ஸ்டோர் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த பஸ் மட்டும் வெளியே விட்டாங்கன்னா நம்ம சரணா ஸ்டோருக்கு உள்ளே போயிடலாங்க. இதுதாங்க சரணா ஸ்டோர், பெரிய மாளிகை. அதே மாதிரி இது மாட்டுத்தாவணிலேயே ஒரு சரணா ஸ்டோர் இருக்குங்க. அது ஏதோ சூப்பர் சரணா ஸ்டோர்னு வச்சுருப்பாங்க. இது அதை விட பெருசுங்க. மாட்டுத்தாவணியில் இருக்குது ரொம்ப பெருசு, இதுவும் ஓரளவு பெருசுங்க. அப்படியே நம்ம லெஃப்டில் போயிட்டு பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவோங்க. அந்த சின்ன பாதையில் நிப்பாட்டினோம்னா நம்ம வண்டி சாஞ்சு நிற்கணும், இடம் பத்தாதுங்க. கொஞ்சம் நிப்பாட்டிட வேண்டியதான். இருக்காங்க பசங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குங்க. ஏதோ பஸ் ஏற போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. நம்ம இதை கொடுக்கலான்னு பார்த்தா பஸ் ஏற போகிறாங்க. அப்பாடா ஏறலை, பஸ் நிற்காம போயிடுச்சு. நான் மட்டும் எடுக்கிற பேனா கொடுத்துருவோம் அவங்கக்கிட்ட. தம்பி தம்பி எந்த ஸ்டாண்டர்டியா படிக்கிறா? அப்படியா, பேனா வாங்கியிருக்கான். இந்த அப்படியா, பேனா யூஸ் பண்ணிக்கோங்க. பேனா அப்படியா, எந்த ஸ்கூல்டா நீங்களா? வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இருக்கு. சரியா பார்ப்போம். பாய் பாயா. ஒரு வேலையா நம்ம இன்னைக்கு எடுத்த டாஸ்க்கை முடிச்சிட்டோங்க. 20 பேனா வாங்கினோம் சரணா ஸ்டோரில். ஃபவுண்டைன் பெயின் தாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 20 பேனா கொடுத்துட்டோம். நம்மளோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு ஐடியா, நானும் யோசிக்கிறேன் என்னென்ன பண்ணலாம், எப்படி எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுவேங்க. அந்த பசங்கள்லாம் ஸோ க்யூட்டுங்க. ஆனால் என்ன சொல்கிறது, பஸ்ஸு அவங்க வந்துடுறாங்க 8 மணிக்கு அவங்க வந்துடுறாங்க. ஆனால் பஸ்ஸு தான் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க ரொம்ப நேரமாக நின்று ஒரு பஸ்ஸுலாம் வந்துச்சு, நிற்கல. ஏற்கனவே க்ரௌடாக தான் வருது. பாவம், அவங்க எப்போ தான் ஸ்கூல் போய் செய்கிறாங்க தெரியல. 9 மணிக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிரும். கொஞ்சம் கஷ்டம்தாங்க. கரெக்டாக 8:50 அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மணி கரெக்டாக பார்த்தோம்னா 8:30. இப்போ பஸ் ஏறி எப்போ போய் அவங்க எப்போ போய் சேருவாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக 9 மணிக்கு சாப்பிட போவாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் 8:15 ஸ்கூலுக்கு போயிடுவேங்க. 8:15, 8:30 அரை மணி நேரம் அங்கே இருக்க பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு 1 மணி நேரம் விளையாடுவோங்க. அப்போவே காலையிலேயே டயர்ட் ஆயிடுவோம் நாங்கள். ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக டைமுக்கு போகிறாங்க. காலேஜ் படிக்கும் போது தாங்க டயத்துக்கு போனேன். நான் உண்மையாக சொன்னால் காலேஜ் படிக்கும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போனேன். ஸ்கூல் படிக்கும்போது அரை மணி நேரம் முன்னாடி போனேன். பாவங்க பசங்க. ஆனால் பாவம், என்னால் எனக்கு 10 தாங்க கொடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அவங்க இன்னும் கேட்டாங்க. எனக்கு சங்கடமாக இருக்குது, கொடுக்க முடியல. ஆனால் ஒரு நாள் கொடுப்பேங்க. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாத்துக்குமே நம்ம பேனா கொடுப்போங்க. அந்த அளவு வளருவோம். கண்டிப்பாக பண்ணுவேங்க. இது ஒரு வாய் வார்த்தையில் சொல்கிறது இல்லைங்க, இது செஞ்சும் காட்டுவேன். ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பேனா, 500 பேனாவா 1000 பேனாவான்னு எனக்கு தெரியாது, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கொடுப்பேன். உங்களை நேரில் பார்த்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு தோணுது சார். யூ ஆர் ரியலி கிரேட் சார். கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் 2 ஸ்கூல் இருக்குங்க. பிரைவேட் ஸ்கூலில் படித்தாதான் ரொம்ப பெரிய ஆளாக முடியும், அப்படிலாம் இல்லைங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அங்கே ரொம்ப பெரிய ஆளுங்களெல்லாம் வந்திருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தவங்க பாடத்தை படிப்பாங்கங்க.
கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வாழ்க்கையவே படிப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி வாழணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் படிச்சிருவாங்கங்க. இவ்வளோதாங்க ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ப்ரைவேட்டையும் நான் குறை சொல்ல மாட்டேன், அவங்களும் வாழ்க்கையை படிப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு படி தூக்கிதாங்க எப்பயுமே. ஏன்னா நானும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்கூலில் படித்தேன். இதே மாதிரி அடுத்தடுத்து பாசிட்டிவ் வீடியோ நிறையா வருங்க. தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள்.